மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த வேத வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே நம்ம துதிக்கிறோம். வார்த்தையின் தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவினால் போஷித்தவர். இந்த நாளிலும் தேவரியங்களை நீர் போஷிக்கிற தேவனா இருக்கிறீர். அனாந்தர வாழ்விலே பரலோக மன்னாவினால் போஷித்தவர். இன்றைக்கு பாவம் நிறைந்த உலகிலே தேவனுடைய வார்த்தை என்ற மன்னாவினால் எங்களை போஷித்து நடத்தி நாங்கள் ஆண்டவரே மகிமையின் கானானுக்குள் பிரவேசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பீராக. பிள்ளை எதிர்காலத்தை குறித்த மேன்மையான சத்தியங்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தப்பட கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. தொடர்ந்து நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக ஊழியம் செய்வீராக, எங்களை நடத்துவீராக. இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வேத வார்த்தை சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம். இதை குறித்து நம் நேற்று தினத்துல தியானித்தோம். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து நம்ம சிருஷ்டிப்பை நம்ம பார்த்தோம். சிருஷ்டிப்பை தேவன் எப்படி எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், மனிதனை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். சிருஷ்டிப்பின் நோக்கமே பரலோக தேவனை பூமியில் நாம் அவரை வெளிப்படுத்தும்படியாக மனிதன் பூமியிலே வைக்கப்பட்டிருக்க என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது வேத வார்த்தை சொல்லுது, வானங்கள் கர்த்தருடையது, பூமியோ மனுப்புத்திரர் கொடுத்திருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த பூமியை தேவன் மனுப்புத்திர கரத்துல கொடுத்திருக்கிறாரு. மனுப்புத்திர கரத்துல கொடுத்த நோக்கமே இந்த தேவனை பற்றி நாம் இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது சிருஷ்டிப்புடைய மேன்மை குறித்து நான் பார்க்கும்போது சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்க என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். பாருங்க, எல்லா கிரியையை காட்டிலும் நம்முடைய வார்த்தையின் மீது தேவன் இந்த வார்த்தையில தன்னுடைய கிரியை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அந்த வார்த்தையின் ஒட்டுமொத்த முழு சாராம்சமே, வார்த்தையோட ஒட்டுமொத்த முழு பரிபூர்ணமே மனுஷன்தான். அதனால யோவான் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தை மாம்சமாகி, யோவான் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று இயேசுவை பர்டிகுலராக அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வார்த்தையின் தேவன் இந்த பூமியிலே என்னை கொண்டு வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிற என்பதை குறித்து அறியணும். அதை பற்றி தான் நம்ம சிருஷ்டிப்புடைய மேன்மையை குறித்து நம்ம பார்த்தோம். சிருஷ்டிப்பை தேவன் எவ்வளவு மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். அந்த வெளிப்பாடை புரிந்தவர்கள், அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேகர் இந்த வெளிப்பாட்டை புரிந்தபடினால அவர்கள் தேவனுக்கென்று அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்க என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியத்துல இன்னொரு கோணத்துல பார்க்க போறோம். அவர் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்போது அவர் விழுந்து போன மனுஷனை குறித்தும் அவர் கோபம் கொள்ளாமல் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தரை குறித்து நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, கர்த்தரை குறித்து தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தைகள் அவர் மாறாதவர். நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டுல இயேசுவாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினவர். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அவர் எப்பொழுதும் மாறாத தேவனா இருக்கிறார், அன்பின் தேவனா இருக்கிறார். அது கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியம் அது சிருஷ்டிப்புக்கு மாத்திரமல்ல, அவர் மனிதன் பாவம் செய்த பிறகும் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், தயவு மாறவே இல்லை. எல்லாருக்குமே தெரியும், விழுந்து போன மனுஷன் ஆதாம் விழுந்து போன பிறகு அந்த ஏதேன் தோட்டத்துக்கு தேவன் வரும்போது அவர் சொல்ற வார்த்தையை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம்
9வது வசனம். அப்போது தேவனாய் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றார். தேவன் பாருங்க, நீ எங்கே இருக்கிறாய். இங்க தேவன் ஒரு கோபத்தின் குரல்லையோ அல்லது அவனை தவறு பண்ணிட்டான் தண்டிக்க வேண்டிய இடத்துல தேவன் வரலைங்க. அது மேவசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆதாமோடு எப்பொழுது குளிர்ச்சியான வேளையில் அவனோடு கூட தேவன் எப்படி இருக்கிறாருன்னா, அதனுடைய மகிமையினாலே அவனோடு கூட உலாவின கர்த்தர், அவனோடு கூட டிராவல் பண்ண ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமின் எங்க இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. மனுஷனா பாருங்க, ஆதாமன் சொல்றான், நான் பயந்ததினால் ஒழித்துக் கொண்டேன் அப்படின்றான். பாருங்க, தேவன் மனுஷனை பயமுறுத்த விரும்பல. அவன் இருக்கிற நிலையில் தேவன் அவனை பார்க்கின்ற தேவனா இருக்கிறார். நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அந்த நிலையிலேயே தேவன் உங்களோடு கூட உறவு கொள்ள, உங்களோடு கூட தன் அன்பை வெளிப்படுத்த, உங்களோடு கூட அவர் தங்கும்படியாக விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, தவறு செய்த பிறகும் ஒரு தேவன் தேடி ஒரு மனிதனை பார்க்கிறான் என்று சொன்னால், அவனை பழிவாங்கின்ற நோக்கத்தோடு அல்ல, அவனை தண்டிக்கின்ற நோக்கத்தோடு அல்ல, அவன் மேல் ஒரு கரிசனையை தேவன் வெளிப்படுத்துகிறார். தேவன் நான் ஒளிந்து கொண்டேன் அப்படின்றான். பாருங்க, அவனுக்கு தான் பதில் சொல்றாரு, கேள்வி கேட்கிறாரு. எப்பா, உனக்கு நிர்வாணி என்று அவனை அறிவித்தவன் யார் என்று கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி அங்கே கேட்கப்படுது. அவன் 6ஆம் நிலையை அங்க சொல்றான். சொன்ன உடனே தேவன் பாருங்க, அவன் இருக்கிற நிலையில் அவனுக்கு மீட்பின் திட்டத்தை, ஒரு சொல்யூஷனை தேவன் அங்கு வெளிப்படுத்தி நாம் பார்க்கிறோம். மீட்பின் திட்டம் அங்கு உருவாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப தன் நிர்வாணி என்று அறிவித்த அந்த மனிதனுக்கு தேவனுடைய விளைவை பற்றி சொல்றார். அதுக்கப்புறம் வசனமா நீங்க படிச்சிருப்பீங்க. விளைவு, அவனுடைய விளைவு என்னவா இருக்க போகிறது என்பதை பற்றி தான் சொல்றாரே தவிர, அவர் சொன்னதுனால அவர் அப்படி அவனுக்கு சொல்லக்கூடிய அந்த காரியங்கள், சொல்லக்கூடிய அந்த 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 விஷயங்கள் அவனுக்கு பாதிப்பை உண்டாக்கல. அவன் விழுந்து போன பிறகு அவனுக்கு என்ன நடந்தது என்ற நடக்க போற என்ற விளைவை சொல்றார். இப்ப உங்க பிள்ளை பாலை வாங்கிட்டு வர சொல்றீங்க, நீங்க உங்க குழந்தைகிட்ட, உங்க பிள்ளைகிட்ட பால் வாங்க போறாங்க. பால் வாங்க போகும்போது, இப்ப பத்திரமா கொண்டு வா பாப்பா, அந்த பால் பாத்திரத்தை நீங்க விட்டுட்டு என்ன கீழே விழுந்தா பால் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த விளைவு தான் நீங்க முன்னாடி சொல்றீங்க. அதாவது விளையாட்டுத்தனமா அந்த பாத்திரத்தை நீ பயன்படுத்தினீங்கன்னா பால் கொட்டிருன்றத விளைவை சொல்றீங்க. அப்ப இங்கு ஆதாம் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தேவனை விட்டு விழுந்து போன நிலையில அந்த விளைவை சொல்றார். அந்த விளைவுகளையும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் தான் நல்லவர் என்பதை, தான் மேல் வைத்திருக்கிற தயவை, இரக்கத்தை காண்பிக்கின்ற தேவனா இருக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, நான் உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் இங்கேயே தேவன் மீட்பின் திட்டத்தை தொடங்க ஆரம்பிச்சுட்டார். எப்ப மனிதன் விழுந்து போனானோ, தேவன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக, அவன் மீது கரிசனை உள்ளவராக, அவன் மீட்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட அங்கே சர்ப்பத்தை பார்த்து, அதாவது பிசாசை பார்த்து, உன் தலை நசுக்கப்படும் என்று தேவன் அங்கிருந்து மீட்பின் திட்டத்தை தொடங்கி விட்டார். எங்க அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பது அவர் தாமே மீட்பின் திட்டத்துக்கு, அந்த பிரச்சனைக்கான தீர்வை உண்டாக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். தீர்வு உண்டாகிறதுனால கர்த்தர் தாமே என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏசாயா 54 ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா 54 அங்கு என்ன சொல்றாருன்னா, 54:9, இது எனக்கு நோவின் காலத்திற்கு உண்டான வெள்ளம் போல இருக்கும், நோவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமி புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உண்மையில் நான் கோபம் கொள்வதில்லை என்றும்
உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். பாருங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நல்லவர்ன்ற அவருடைய அந்த கேரக்டர், அவருடைய தன்மையில மாறவே இல்லை. நான் உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் நான் ஆணையிட்டேன். எதை சொல்றாரு? நோவாவின் காலத்தின் வெள்ளம் உண்டானது போல. பாருங்க, நீங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, தேவன் நீ அன்னைக்கு தண்ணியில அழிச்சது போல இன்னொரு வேற இதில் வச்சு நம்ம தண்ணியில வச்சு அழிக்க மாட்டாரு, ஆனா வேற இதில் அழிப்பாருன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தர் சொல்றாரு, நான் அன்னைக்கு நோவான் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இங்க வாழ்க்கையில என்னுடைய கோபத்தையும் என்னுடைய கடிந்து கொள்வதையும் நான் உனக்கு அதை காண்பிப்பதில்லை என்று நான் ஆணையிட்டு என்று சொல்றார். பாருங்க, இந்த தேவன் நம்முடைய வாழ்விலே நல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் போது அவருடைய கேரக்டர்ல, அவருடைய தன்மையில அவர் மாறுறதே இல்லை. அவர் மீட்பின் தேவனாக இருக்கிறார், மீட்புக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அதே லைஃப்ல முதலாவது நான் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் லைஃப்ல நடக்கிற தோல்விகள், என் லைஃப்ல நடக்கிற பிரச்சனைகள், என் லைஃப்ல நடக்கக்கூடிய வியாதிகள், இப்படி பல சூழ்நிலைகள் என் லைஃப்ல நடந்தாலும் என் மீது மனதுருகிற, என் மீது தயவு பாராட்டுகிற, என் மீது இரக்கம் பாராட்டுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் ஒருபோதும் என்னை அவர் கடிந்து கொள்வதில்லை, அவர் கோபம் கொள்வதில்லை. என் மீது தன்னுடைய தயவையும் தன்னுடைய மீட்பையும் காண்பிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல மலையிலிருந்து இறங்கி வந்த உடனே ஒரு குஷ்டரோகியை சந்திக்கிறார். குஷ்டரோகியை பார்த்தோன்னே குஷ்டரோகி கேட்கிறான், உங்கள் சித்தமானால் எங்களை சுத்தமாக்குங்க அப்படின்றான். இயேசு சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அது வரைக்கும் அவன் சித்தத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருந்தானா, எனக்கு இருக்கிற வியாதிக்கு என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் எனக்கு ஒரு காரணமா இருக்கு, அது நிமித்தம் வியாதிப்பட்டு இந்த சாபத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறேன் என்று அநேகர் மூலமாக தன்னுடைய வியாதிக்கான காரணத்தை கேட்டுக்கொண்டிருந்தவன். இந்த வியாதிக்கான காரணத்தின் நிமித்தமாக அவன் மற்றவர் மூலமாக நியாயம் தீர்க்கப்பட்டவனா இருந்தான். ஆனா முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவன் கேட்கிறான், உங்களுக்கு சித்தமான என்னை சுத்தமாக்குங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பிரச்சனைக்கான, என்னுடைய வியாதிக்கான காரணம் எனக்கு என்னன்னு தெரியும். ஆனா இந்த காரணத்தை உங்களால மாற்ற முடியுமா? உங்களால அதுக்கு தீர்வு கொடுக்க முடியுமா? ஏன்னா பல முறை அவன் என்ன கேட்டிருக்கான், வியாதிக்கான காரணத்தை பல விதமா சொல்லியிருக்கிறாங்க. நீ பாவம் செஞ்சதுனால, நீ அக்கிரமம் பண்ணதுனால, மற்றொரு துரோகம் பண்ணதுனால இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிற சூழ்நிலையை மற்றவர்கள் அவனை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த முதலாக இயேசு சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகும். ஏன் சொல்றாருன்னா, நான் நல்லவர் என்பதை இந்த பூமிக்கு முழு மனுக்குலத்துக்கான பாவத்துக்கான நிவாரணமா நான் வந்துட்டேன். நிவாரணமான பலியாக தேவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் மாறாதவர். ஆதியிலேயே மனுஷன் செய்த பாவத்துக்காக இந்த பூமியில அவர் தம்முடைய கிருபை விளங்க செய்யும்படியாக அவர் தாமே தம்முடைய குமாரனாகிய இயேசு என்று என்னை அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி இயேசு தைரியமா வேண்டி சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகும். பாருங்க, இந்த பூமியில என் பிரச்சனைக்கு காரணம் சொல்றதுக்கு அநேகர் இருப்பாங்க. ஆனா என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிற ஒருவர் அவர் நல்லவரா இருக்கிறார். அவர் நல்லவர் என்பது மாத்திரமல்ல, நம்முடைய குமாரனை கொடுத்து நம்ம மீட்டுக்கொண்ட தெய்வமா இருக்கிறார். அவங்க அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில என்னை மீட்டுக்கொண்டவர் இருக்கிறார். என்னுடைய சூழ்நிலையை பார்த்து எனக்கு பலர் காரணம் கற்பிக்கிற நாட்கள் மத்தியில என் சூழ்நிலைக்கான விமோசனத்தை, என் சூழ்நிலைக்கான ஒரு பரிகாரத்தை என் தேவன் உண்டாக்கிருக்கிறான்னு சொன்னா இந்த தேவன் நல்லவராக இருக்கிறார். அந்த மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா, நீ வியாதிப்பட்ட நேரங்கள்ல அல்லது உங்களுடைய தோல்வி நேரங்கள்ல நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. வியாதிப்பட்ட நேரம், தோல்வி நேரத்திலையும் கர்த்தர் நல்லவர், இதிலிருந்து என்னை விடுவிக்க அவர் போதுமானவர் என்ற மனநிலைமை உங்களுக்கு உண்டாகும். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய மனநிலைமை தேவனை குறித்த சரியான ஒரு சிந்தனை உண்டாயிருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் என்னை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும்
என் மீது மனதுருகிற ஆண்டவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் என்னை தூக்கி நிறுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அதனால விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எடுத்து கட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர். லைஃப்ல நீ விழுந்து போனேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. விழுந்து போன உங்களுக்காக தம்முடைய குமாரனை அனுப்பின ஒரு உண்டு. அவர் நல்லவர். அது மீட்பு என்பது நீங்கள் நானும் யோசிச்சு நடந்தது இல்லை. மீட்பு என்று உண்டாக்கின தேவன் ஏற்படுத்தின ஒன்று. அதுல நீங்க கேட்கிற பல வார்த்தைகள் உங்களை உங்களை தோல்வி உங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை பிரியமா இருக்கிறேன், உங்களை தயவா இருக்கிறேன், உங்களை இரக்கமா இருக்கிறேன். ஆதி மனிதன் பாவம் செய்த போதே நான் அவனை தள்ளி விடலை, அவனை தேடி வந்தேன்னு சொல்றார். இன்றைக்கு உங்க லைஃப்ல இயேசு உங்களை தேடி வருகிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், பாவத்துடைய விளிம்பில் நின்றிருந்தாலும், பாவத்துடைய பாதாளத்தில் கிடந்தாலும் கூட உங்களை தூக்கி நிறுத்தும்படியாக தன் ஜீவனையை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்காக தேடி வருகிற தேவனா இருக்கிறார். இந்த தேவன் நல்லவருங்க. இந்த நல்லவர் என்பதை நீங்க பறைசாற்றுங்க. நல்லவர் என்று அவர் குறித்த ஒரு மனது உங்களுக்கு சிந்தனை உண்டாயிருக்கணும், ரொம்ப அவசியம். இந்த தேவனை நீங்க அவர் நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே ஆண்டவரே, என்னை மீட்டுக்கொள்ளு, என்னை தயவு பாராட்டுங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவரா இருக்கிறார். இந்த மாலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரை கூப்பிடும்படியாக நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். அவர் நல்லவர், மாறாதவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. ஒரு வசனம் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். 54 வாசிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலைபெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருகிற தேவனா இருக்கிறார். அவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனதுருகிற தெய்வத்தை நோக்கி நீங்க பாருங்க, அவர் நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில அவர் உங்களை மீட்பின் நாளுக்கென்று முத்திரை குறித்து உங்களை இந்த பூமியில வெட்டி சிறக்க பண்ணுவார். அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வானங்கள் கர்த்தருடையது, பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில நீங்கள் வாழ்ந்திருக்கும்படியா தேவன் விரும்புகிறார். இந்த பூமியில நீங்கள் நீண்ட ஆயுசு நாட்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பூமியில நீங்கள் ஐஸ்வர்யனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பூமியிலே நீங்கள் சுகத்தோடு பலத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த தேவன் நல்லவர். அதை நோக்கி பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியம் எங்களுக்குள்ளாக ஆழமாய் நிரம்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் என் சூழ்நிலை பார்த்து, என்னுடைய பிரச்சனையை பார்த்து, நான் விழுந்து போன நிலையை பார்த்து பயந்து ஒளிந்து கொண்டு ஆதபடிக்கு என்னை தேடி வந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து நான் விடுதலை பெற்றுக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒருபோதும் என்னுடைய தோல்விக்கும் வியாதிக்கும் கர்த்தர் காரணமில்லை என்ற மனது எனக்கு உண்டாகட்டும். தோல்விக்கும் காரணத்துக்கும் என் தோல்விக்கும் என்னுடைய வியாதிக்கும் அவர் காரணம் இல்லை. அவர் எனக்கு மீட்பா இருக்கிறார், பரிகாரியா இருக்கிறார், அவர் எனக்கு ஜீவனா இருக்கிறார், பலனா இருக்கிறன்ற அந்த வெளிப்பாட்டின் அறிவு ஞானம் உண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். தொடர்ந்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலும் ரட்சிப்பின் வாழ்வை, ஆசீர்வாதத்தின் வாழ்வை, நம்பிக்கையின் வாழ்வை, எதிர்காலத்தை குறித்த மேன்மையின் வாழ்வை நீ கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் இதை உங்கள் மற்ற நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, எங்களோடு கூட நீங்கள் இணைந்து செயல்படும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கிறோம். அருமையான இந்த தொலைபேசியிலே சொல்லக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செலுத்தி எங்களோடு கூட நீங்கள் கைகோர்த்து நடக்கும்படியாக விரும்புகிறோம். இது அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அநேகருக்கு இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக பயன்பட வேண்டும் நாம் விரும்புகிறோம். ஆகவே அதற்காக நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு எங்களோடு கூட கரம் கோர்த்து இணைத்துக் கொள்ளும்படியாக அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு காணிக்கினாலும் உங்களுடைய நேரப்பெற்ற நேரத்தினாலும் எங்களை தேவனை கனப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வாராக. கர்த்தர் நிச்சயம் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஆமென். God bless you.